வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நம்ம எல்லோரும் இட்லிக்கு மாவு ஊற வைப்போம். அப்படி ஊற வைக்கிறப்போ ½ டம்ளர் உளுந்து எக்ஸ்ட்ரா ஊற வச்சுக்கோங்க. அரைச்ச உளுந்து கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்ல தண்ணியில் கலந்து ஒரு அடிக்கடமான பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இதுக்கு சில பேர் தேங்காய் பால், தேங்காய் தண்ணி எல்லாமே கலந்துப்பாங்க. பட் நான் இன்றைக்கி ப்ளெயினாக வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் விட்டாலும் அடியில் கஞ்சி கெட்டியாயிடும். என் பையனுக்கு கொஞ்சமாக தனியாக பவுலில் எடுத்து வச்சுட்டேன். சின்னதுலேருந்து பழகாதனாலையோ என்னமோ தெரியல, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இதில் கருப்பட்டி டேஸ்ட் சுத்தமாகவே பிடிக்காது. இது ஹெல்தி இல்லைன்னு தெரிஞ்சும் இதில் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அட்லீஸ்ட் உளுந்தோட ஹெல்த்தினஸ் ஆச்சு நமக்கு கிடைக்கட்டுமேங்கிறதுக்காக. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் தேங்காய் பூ கூட போட்டுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கொதிச்சதுக்கப்புறம் அதில் கருப்பட்டி போட்டு பாகு காய்ச்சிக்கிட்டேன். இந்த பாகுக்கு பதம்லாம் ஒன்றும் இல்லை, அது ஃபுல்லாக கொதிச்சா போதும். கருப்பட்டி உங்களுக்கு சுத்தமாக இல்லைன்னு தோணுச்சுன்னா அதை நீங்கள் வடிகட்டிக்கலாம். என்னோட கருப்பட்டியில் எந்த விதமான இம்ப்யூரிட்டிஸும் இல்லை. இப்போ நான் தனியாக எடுத்து வச்சு இந்த கஞ்சி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வீட்டில் செஞ்ச இந்த நட்ஸ் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி ரெடி. இதுக்கு எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்களே கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். இதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.